கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் வேதபடமாக தேவ வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாய் பாருங்கள், கேளுங்கள், பிறருக்கும் சொல்லுங்கள். இது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். எனவே வேத வசனம்தான் வாழ்க்கையை மாற்றும். எப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்வையும் அவருக்கேற்றபடி தெளிவாக இந்த உலகத்தில் தெளிவாக மாற்றக்கூடிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கடந்த நாட்களில் உங்களுக்கு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒரு பகுதியை நான் பேசிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க இதை படிக்கும் போது இந்த வசனத்துல என்ன இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பிறருக்கு நீங்கள் சொல்வதற்கு வசதியா இருக்கும். 3ஆம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்ப ஆண்டுடைய வருகையை குறித்து தொடர்ந்து படிக்கிற வேளையில் தியானிக்கும் போது ஒரு எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்படுகிறது. எச்சரிக்கை. உலகத்தில் நீங்க மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா இதை தொடாதீங்க, இந்த வழியா போகாதீங்க, இந்த இடத்துல இதை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிப்புக்காக ஒரு சிவப்பு கலரில் ஒரு படத்தை வரைந்து சுட்டி காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதை மீறி போனால் உங்களுக்கு ஆபத்து, பிரச்சனை இருக்குன்னு. அப்ப அந்த உலக ரீதியில் அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்படுகிறார். வேத வசனம் ஆறுதலாய் இருக்கிறது, வேத வார்த்தை வழிகாட்டியாய் இருக்கிறது, வேத வார்த்தை நம்மை தெளிவாக்குகிறது, வேத வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது, வேத வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது, வேத வார்த்தை நமக்கு எச்சரிப்பை உருவாக்குகிறது. இதுக்கு மேல படித்தோம். ஆண்டுடைய வருகை இருக்கு. உடனே சொல்லப்பட்டாலும் உடனே சஞ்சலப்படாதீங்க, கலங்காமலும் இருங்கன்னு சொல்லிட்டு, எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. அப்போ மோசம் போக்குவதற்கான காரியத்தில் அன்றைக்கும் இன்றைக்கும் ஜனங்கள் எழுப்பி இருக்காங்க. மோசம் போக்குறது, மோசம் பண்றது, மோசம் போக்குறதுன்னா அது ஒரு நல்லதொரு வார்த்தை இல்லை, அது நல்லதொரு வார்த்தையும் இல்லை, அது பிறருக்கு செய்கிற நல்லது இல்லை, தீமையான கெடுதியான காரியங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க பவுல் சொல்றது எதை சுட்டி காட்டுகிறார், எதை சொன்னால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இதே போல என்னதான் அது, என்ன மோசம் போக்குறது யாரு, எதற்கு எச்சரிக்கையா இருக்கணும் என்பதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 24:4ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. அப்படின்னா வஞ்சிக்கிறதுனா என்ன, ஏமாத்துறது. அழகான வார்த்தைகளை சொல்லி மயக்கக்கூடிய காரியங்களை சொல்லி உண்மையை மறைத்து ஏமாற்றுகிற காரியங்கள். பைபிளே அப்படி நிறைய பேர் ஏமாந்திருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாட்களிலும் திருச்சபை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த வருகையை குறித்து சொல்லும் போது, நீங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை எப்ப வருதோ அதை ஜாக்கிரதையா வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் கூட பவுல் சுட்டி காட்டும் போது நீங்கள் பார்க்க முடியும். 16:18, அப்படிப்பட்டவர்கள், உங்களை யாரு வஞ்சிக்கிறாங்க, உங்களை யாரு ஏமாத்துறாங்க. அப்போ வஞ்சிக்கிறவங்க ஏமாத்துறவங்க யாரு, நல்ல நோக்கத்தோடு செயல்படுகிறவர்கள் அல்ல, நல்ல சிந்தனை உடையவர்கள் அல்ல, நல்ல இருதயம் உடையவர்கள் அல்ல. அவர்கள் பிறரை வாழ வைக்கும் என்ற எண்ணத்தில் செய்வதில்லை, செயல்படுவதில்லை, முயற்சிப்பதில்லை.
அவர்கள் உள் நோக்கம் எல்லாம் மற்றவர்களை அழிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன விஷயம்? இது யாருடைய குணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சத்துருவின் காரியம். ஆண்டவர் திட்டத்தை அழிக்க துடிக்கிற சாத்தானின் செயல்பாடுகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய மாட்டார்கள். தங்க வயிற்றுக்கே ஊழியம் செய்வாங்களாம். தங்கள் வயிறு நிரம்பினா போதும், அந்த வயிறு நிரப்பி தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு முயற்சித்தாலே போதும். என்ன செய்வாங்க? நயவசனிப்பு, இச்சக பேச்சு, கபடி இல்லாதவனுடைய இருதயம் வஞ்சிக்கிறவளா இருக்கிறார்கள். இப்ப எத்தனை காரியங்கள் சொல்லி இருக்கு பாருங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும்னு சொல்லிதான் மேல் வசனத்துல சொல்றாரு, புத்தி சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கூட, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. நிறைய வார்த்தைங்க இருக்கு. வீண் வார்த்தைன்னா இன்னொருவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத, இன்னொருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது வீண் வார்த்தைகள். பைபிள்ல பார்க்கிறோம், மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே மனிதர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற ஜனங்கள், கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்க வேண்டும் என்று இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுகிற வசனத்தை எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் கூட இப்படி ஒரு வார்த்தை பார்க்கிறோம். ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த வார்த்தைகளை கவனித்து, எதற்காக ஒருவர் சிலர் சொல்லுவாங்க, மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு சொல்றவங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன்னு. அப்படி நல்லது சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னொருவரோடு பாதிக்கிற அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தை எதற்குன்னு சொன்னால், ஒருவரும் கெட்டு போய்விடக் கூடாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி எதற்காக இந்த எச்சரிக்கை சொல்றாருன்னா, விசுவாச துரோகம் நேரிடுமா. இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. உண்மையற்ற நிலை, விசுவாசம் இல்லாமல் அந்த துரோகம் பண்ணுவாங்க. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்ப இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும் போது இப்ப அந்த காலகட்டத்துல தான் நாம இருக்கோம். இப்ப இவன் எப்ப வருவான் அப்படின்னு சொன்னால், இவன் வருவதற்குள்ள அடையாளம் என்ன? இந்த கேட்டின் மகன்னா யாரு? அந்தி கிறிஸ்து. ஒரு வசனம் யோவான் 17:12 படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அவர் அந்த மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டும் போது சொல்லுவார், கேட்டின் மகன் கெட்டு போவானே என்று வேறு ஒருத்தவனும் அல்லன்னு சொல்லி. இப்ப கேட்டின் மகன்னா கெடுதல் பண்ணுகிறவன், தன்னையும் கெடுத்துக் கொள்வான், மற்றவங்களையும் கெடுத்துருவான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நீங்க பார்க்க முடியும். எனவே பிரியமானவர்களே, இப்ப இந்த கேட்டின் மகன் சொல்லி இருக்க, அவங்க யாருன்னு சொன்னா அழிவுக்கு ஏதுவானவன். அவனும் அழிக்கப்பட போகிறான். மற்றவர்களையும் அழிப்பதற்காக இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறார். அதே 2 தெசலோனிக்கேயர் 2:3 வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழி அந்த நாள் வராது. ஆண்டவர் இயேசு கூட தேவகுமாரன், மனுஷகுமாரனாய் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவன் வெளிப்பட்டது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த நேரத்துல கேட்டின் மகன் அப்படின்னு சொன்னால் அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். அவன் எப்படி வெளிப்படுவான்? பாவ மனுஷனாய் வெளிப்பட்டால் ஒழிய
அந்த நாள் அந்த நாள் வராது. அப்போ இந்த நாட்களில் அந்த எல்லைக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து போனார், அவர் வருவார். அவர் வந்து போகிற நிலையிலே அந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்படுவான். அவன் அநேக காரியங்களை செய்வார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதோ அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். எனவே கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார். ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் வருகையிலே போக முடியும். இல்லாவிட்டால் இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அவனுடைய ஆளுகைக்குள்ளே சிக்கி தவித்தால் பயங்கர உபத்திரவத்திற்குள் போக வேண்டியது இருக்கும். அதிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவருக்காக வாழ்வோம், வசனத்தை கேட்போம், கை கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். எங்கள் பிரயாசம் வீணாய் போகாதபடி காத்துக்கொள்ளும். யாரெல்லாம் இந்த வசனம் கேட்கிறாங்க அவர்களுக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்துமா விலையேற பெற்றது, பரலோகத்துக்கு வரணும். நீங்களே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.